அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நம்மளோட அஜெண்டா, இன்னைக்கோட அஜெண்டா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு கிளவுட் பார்ட், கிளவுட் ப்ரொவைடர்னா என்ன, தென் ஜென்ரல் பர்பஸ் என்ன, இதனால நம்மளுக்கு என்ன யூஸ், ஸோ டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் எதுக்கு ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரியல் டைம் சினியாரிட்டி படி நான் சொல்றேனே, ஒரு கார் வாங்குறதா இருந்தாலும் நம்ம எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் மாடல் வாங்க மாட்டோம். ஸோ இனிஷியல் லெவல் என்ன, இன்டர்மீடியட் லெவல் என்ன, தென் ஃபைனல், அப்படிதான் பார்ப்போம். ஏன்னா காஸ்ட் எஃபிஷியன்சி எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு, தென் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இருக்கு, அதை வந்து ரினியூ பண்றதுக்கான சார்ஜஸ் இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஏடபிள்யூஎஸும் எடுத்தோடனே அப் லெவல் போக மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருக்காங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப அகேன்ஸ்டா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம போயிட்டு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் இருப்பாங்க. அதுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு, ஒரு மிடில் லெவல் கம்பெனினா வளர்ந்துட்டு வர கம்பெனி, அந்த கம்பெனிக்கு எப்படி சர்வீசஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபுல் ஃபிளெஜ்டா அப்டேட் ஆன கம்பெனி ஜோகோ, இன்ஃபோசிஸ், ஸோ அந்த மாதிரி கம்பெனிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி சர்வீசஸ் கொடுக்குறாங்க. ஏன் ரியல் டைம் நம்மளோட மொபைல் ரீசார்ஜ் கூட எடுத்துக்கோங்களேன். நம்மளோட பேசிக் வீட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவங்கவுங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ரீசார்ஜ் பண்ணுவாங்க. 180 இல்லை 250 சம்திங் அப்படி பண்ணுவாங்க. நம்மளாம் ஆனுவல் இல்லைனா 6 மந்த்துக்கோ இல்லை 3 மந்த்துக்கோ பண்ணுவோம். சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேஸ் 1 ஜிபிங்கிற மாதிரி அவங்கவுங்க ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் பண்ணி ஸோ டேட்டாவை வாங்கிப்பாங்க, அவங்களோட ஏற்ற ரெக்குயர்மெண்ட்டை வாங்கிப்பாங்க. அதே மாதிரி தான் டைப்ஸ் ஆஃப் சர்வீஸஸும். எதுக்காக நான் இதை மெயினாக நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ நான் இந்த பார்ட் மட்டும் நல்லா சொல்கிறேன்னா, இதை பேஸ் படி தான் உங்களுக்கு சர்வீசஸ் எப்படி ப்ரொவைட் பண்ண போறாங்கன்றது எல்லாமே நான் சொல்லுவேன். தென் ஏடபிள்யூஎஸ்ல மேஜர் சர்வீசஸ் என்னன்றதை பார்ப்போம். லைவ் டெமோ, அக்கௌண்ட் கிரியேஷன் எல்லாமே நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ கன்சோல்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோல் பேஜ் வந்து எப்படி இருக்குன்றதை நான் சொல்லிடுவேன். ஓவர்வியூ எப்படி இருக்குன்றதை நான் சொல்லிடுவேன். இன்கேஸ் அக்கௌண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்க சொல்லலாம், மேபி. ஆனால் நியூன்னு சொல்லிட்டீங்க, அக்கௌண்ட் கிரியேஷன் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துட்றேன். தென் அபவுட் செகண்ட் டே அண்ட் தேர்ட் டேல என்னென்ன டாபிக் எடுப்போம், என்னென்ன ரியல் டைம் யூஸ் கேசஸ் இருக்கு அப்படின்றது தான் ஸோ இன்னைக்கான அஜெண்டா. ஓகே, ஃபைன். தென் நான் வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங்ன்றது போறதை விட ஒரு பேசிக் இன்ட்ராக்டிவ் இப்போ நம்ம ஒன்று பண்ணலாம். ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன ஆர்கனைசேஷன் நம்ம சைட்லேருந்து கிளைண்ட்டாக வராங்கன்னா, பேங்கிங் செக்டாரு, கவர்மெண்ட் பேஸ்டு, பிரைவேட் செக்டாரு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங், கோர் கம்பெனி, ஃபைனான்சியல் பேஸ்டு. ஸோ இந்த மாதிரி நம்மள்ட்ட கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைசேஷன் வருதுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட் தேவைப்படும்ன்றத யாரோ ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? ஸோ எனி ஐடியா? எம்ப்ளாயிஸோட அட்டெண்டன்ஸ். ஓகே ஓகே ஓகே, ஸ்டோரேஜ் ஓகே, ஃபைன். ஓகே, டேட்டாபேஸ், அவங்களோட அப்ளிகேஷன்ஸ், சர்வர், டேட்டா சென்டர் எல்லாம் தேவைப்படும். ஓகே 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 ஓகே, ஃபைன். இப்போ லாஸ்டா சொன்ன நேம், who is that? ராமலிங்கம். ராமலிங்கம், ஓகே. ராமலிங்கம் ஒன்றும் இல்லை, இதை பார்த்து சொன்னீங்களா? உங்களுக்கு பேசிக் நாலேஜ் தான் இருக்கா? இல்லை, நான் சும்மா ரெஃபர் பண்ண ஃப்ரீ டைம்ல. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன், கரெக்ட் கரெக்ட், வெல் அட்டெம்ப்ட். ஓகே, ஸோ இப்போ பேங்கிங் செக்டார் இப்போ இந்த மாதிரி இந்த நம்மளோட கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு மேஜர் திங் என்ன இருக்கணும்னா வெப்சைட் ஃபர்ஸ்ட் இருக்கணும். நீங்க ஒரு எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் திங் அவங்களோட ரிவ்யூ பார்ப்பீங்க. அவங்களோட ரிவ்யூ பார்க்கணும்னா அவங்களுக்கு மேஜர் திங் அவங்கள்ட்ட என்ன இருக்கணும்? வெப்சைட் இருக்கணும். ஸோ பேங்கிங் செக்டர் இருந்தாலும் வெப்சைட் இருக்கணும். அவங்களோட எம்ப்ளாயோட நம்மளோட கோஆர்டினேஷன்லாம் எப்படி இருக்கு, அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, அவங்களோட எண்ட் ஆஃப் த டே ஒர்க் எப்படி இருக்குன்றது எல்லாமே பார்ப்பீங்க, ரிவ்யூ எல்லாமே. ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் பேஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஆக்டிவ் ஒர்க் எப்படி பண்ணுறாங்க, நம்ம சைடு நம்மளுக்கும் எப்படி பண்ணுறாங்க அப்படின்லாம் பார்ப்பீங்க. அது ஃபர்ஸ்ட் திங் வெப்சைட் இருக்கணும். தென் டேட்டா பேஸ், ஸோ அவங்க ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணணும். ஸோ அடுத்து ஸ்டோரேஜ், ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சர்வர் மூலமாக அக்சஸ் பண்ணணும். அந்த சர்வர் மெயினாக தேவைப்படும். தென் இது எல்லாத்தையும் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு நமக்கு மெயினாக என்ன தேவை? நெட்ஒர்க் தேவை, அதாவது ஐபி அட்ரஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்டாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கும். ஓகே, ஸோ ரியல் டைம் ஒரு இன்ஃப்ரா நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறீங்க. இஃப் இன்கேஸ் சுரேஷ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ரன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற நீங்கள் எல்லாம் எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவரு இந்த கிளவுடை பற்றி எந்த நாலேஜும் இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா ஓகே ஃபைன், பெட்டர், ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் மீன்ஸ் ஒரு இன்ஃப்ரா ஆரம்பிச்சு 2 years தான் ஆயிருக்கு. ஸோ
பேசிக் திங்ஸ் எல்லாமே ரன் பண்றாரு. பட் ஆனா அவருக்கு நீடட் நிறைய இருக்கு. ஸோ அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஓகே, செகண்ட் திங். தேர்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு காஸ்ட் எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அவருக்கு வந்து கம்மியா இருக்கணும். ஸோ நம்மளுக்கு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெக்குவயர்மெண்ட் நிறைய இருந்தாலும் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு எல்லாமே வந்து வேணும்ன்றதை நினைக்கிறாரு. தேர்ட் திங். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா அதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் பண்ணாலும் சரி நம்மளுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 24/7 வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய் போட முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி இருக்கு. ஸோ டேட்டா சென்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தான் ஃபுல் ஃபிளெஜ்டா மேனேஜ்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டேட்டா பேஸ்க்குன்னு ஒரு ரெக்குவயர்மெண்ட் அந்த பாத்தீங்கன்னா இடத்த கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். டேட்டா பேஸ் உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன் ப்ரெமிசஸ் மீன்ஸ் டேட்டா சென்டர். ஸோ டேட்டா சென்டர்னா என்னன்னு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா ஸ்டோரேஜ், சர்வர், ஸோ அப்ளிகேஷன்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் பண்ண வைக்கக்கூடிய பிளேசஸ் தான் பேர்னா டேட்டா சென்டர். அந்த டேட்டா சென்டருக்குன்னு தனியா நம்ம இன்ஃப்ரா மாதிரி ஒரு பெரிய இடத்த நம்ம ரெக்கவர் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நம்மளோட அதாவது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது 24/7 வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்குன்னு தனியா எம்ப்ளாய் போட வேண்டியதா இருக்கும். ஏதாவது ப்ராப்ளம் ட்ரபிள் ஷூட் பண்ணாலும் நீங்க தான் போய் மேனுவலா பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்ஃப்ராவை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹையர் லெவல் கொண்டு போவோமா, இல்ல டேட்டா பேஸுக்கு போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோமா, ஐ மீன் டேட்டா சென்டருக்கு போய் ஒர்க் பண்ணுவோமா? நோ. ஏன்னா டேட்டா சென்டர் ஒர்க் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 3 to 4 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம், இப்போ நான் ஒர்க் பண்ண முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சென்டருக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா வேற வழி இல்லை. நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் சரி, எந்த ஸ்டோர் பண்றதாலும் சரி, இல்ல எந்த சர்வர் ஆக்சஸ் பண்றதாலும் சரி, இல்ல எதை போய் அப்டேட் பண்ணாலும் சரி, எல்லாமே டேட்டா சென்டர்ல போய் பண்ற மாதிரி தான் இருக்கும். லைக் அநேகன் மூவி பார்த்திருப்பீங்க. அதுல நம்ம தனுஷ் வந்து ஆக்டிவிட்டி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருப்பாரு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சென்டருக்குள்ள சில ஒரு வந்து பாத்தீங்கன்னா கிளிப்லாம் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரேக் மாதிரி இருக்கும் நிறையா. அது எல்லாமே ஒன் ஆஃப் த பார்ட். அது எது வேணாலும் சொல்லலாம். ஸோ சர்வர் சொல்லலாம், டேட்டாபேஸ் சொல்லலாம், அப்ளிகேஷன் சொல்லலாம், ஸோ மொபைல் சொல்லலாம், ஸ்டோரேஜ் சொல்லலாம். ஸோ தென் இந்த மாதிரி தான் இது எல்லாமே விர்ச்சுவலா நம்மளுக்கு ஒன்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குதுன்னா நீங்க மூவ் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? பண்ணுவீங்க, தாராளமா பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படின்னு சொல்றேனே, பிஎஸ்என்எல் அதை வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல் வந்து பாத்தீங்கன்னா ஹை லெவல்ல இருந்துச்சு. அதாவது வந்து லேண்ட்லைன் நம்மளோட அப்பா ஒரு மிடில் லெவல் ஸ்டேஜ்ல இருக்கிறப்போ நம்மளாம் யூஸ் பண்ண ஒன் ஆஃப் த கம்யூனிகேஷன் வே. ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் ஆனா இப்போ ஏன் இல்லை? யாரோ ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? ரியல் டைம் சினியாரிட்டி படி தான் கேட்கிறேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் படி தான் கேட்கிறேன். மொபைல் அதை விட பெட்டர் வந்து மொபைல். அதனால ஓகே, அதை விட பெட்டர்னு எப்படி நீங்க? ஆமா, ஃபியூச்சர்ஸ் அதிகம். மெயின் திங் ஏதாவது ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ். ஓகே, ஃபியூச்சர் டெக்னாலஜி ஏதாவது அதே மாதிரி பெட்டர். இது வயர்லெஸ் ஆயிடுச்சு ஏதாவது நமக்கு. 3 கரெக்ட் மெயின் திங் அந்த மாதிரி சொல்லுங்க. அதாவது ஓகே ஃபைன். ஓகே நான் சொல்றேன் என்னன்ட்டு. இப்போ லேண்ட்லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே ஒயர்டு கனெக்ஷன் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், உங்களுக்கு ரீசார்ஜ் முடிஞ்சாலோ இல்லை இன்கேஸ் ஏதாவதுனாலும் நீங்க தான் மேனுவலா போயிட்டு ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு அதை டிராபேக்கை ஓவர் கம் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஃபைன். நம்மளுக்கு ஏதாவது ரெய்னி சீசன் இல்லைன்னா நம்மளுக்கு வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோன் அந்த மாதிரி ஆச்சுன்னா, ஸோ கம்யூனிகேஷன் வே கட் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்கு. அது எல்லாமே மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து ட்ரபிள் ஷூட் பண்றது பாசிபிள் இல்லை. ஏன்னா உங்க லைனுக்கு இப்படி ஆயிருக்குன்னா ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த லேண்ட்லைன் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணிட்டு தான் உங்க அட்ரஸ், அதாவது வந்து உங்க லேண்ட்லைனுக்குள்ள வந்து சரி பண்ணுவாங்க. அது மீன் ட்ரபிள் ஷூட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மேனுவலா போகுதுன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும், அதாவது இருந்த இடத்துல இருந்தே எல்லாமே அப்டேட் பண்ணிக்கணுன்றதுக்காக போனுக்கு வந்தோம். போன் வந்தாலும் உடனே நல்லா அப்டேட் ஆகல. கீபேட் வந்துச்சு, ஸ்லைட் மொபைல் வந்துச்சு, இப்பதான் டச்சு, இப்பதான் ரீசார்ஜ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜிபே, கூகுள் பே சம்திங், அவங்க ஏர்டெல்கோ இல்ல வோடஃபோனுக்கோ இல்லைன்னா உங்களுக்கு ஜியோ பே ஏற்ற மாதிரி அப்ளிகேஷன் நிறைய வந்துருச்சு. இது எல்லாமே ரீசன்ட் டைம்ல வந்த ஒன் ஆஃப் த எப்படி சொல்றதா கம்யூனிகேஷன் வே. ஸோ இப்போ நீங்க ரீசார்ஜ் பண்ணணும்னாலும் ரெண்டல் மாதிரி தான். ஒரு 180 இல்லை 250 சம்திங் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு போயிட்டு ரீசார்ஜ் பண்ணி, ஐ மீன் ஐஎஸ்பி மீன்ஸ் இன்டர்நெட் சர்வீசஸ் ப்ரொவைடர், அவங்க தான் நமக்கு சர்வீசஸ் கொடுக்குறது. ஸோ இப்போ நம்ம ஊர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம் கார்டுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் இல்லை இந்த சிம்க்கு ரீசார்ஜ் பண்ணணுன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ கமிங் டு அப்ராட், ஸோ அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா சர்வீசஸ் சொல்லுவாங்க. மேபி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சர்வீசஸ்னா என்னன்னா நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த சிம் கார்டோட நேம் தான். இப்போ சர்வீஸ்னா நம்மளோட சர்வீஸ் என்ன, ஏர்டெல், என்னோட சர்வீஸ் ஏர்டெல். ஸோ ஜியோ நான் யூஸ் பண்றேன், ஸோ டபுளா யூஸ் பண்றேன். அதே மாதிரி தான் உங்களுக்கும் சில சர்வீசஸ் இருக்கும். அந்த சர்வீசஸ் பற்றி தான் நீங்க என்ன பண்ணீங்கன்னா ரெண்டலுக்கு ஏற்ற மாதிரி, ஐ மீன் ரீசார்ஜ் பண்ணுவீங்க.
மந்த்க்கோ இல்லை 1 மந்த்துக்கோ இல்லை 6 மந்த்துக்கோ இல்லை ஆனுவல் இன்கம்க்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஆனுவல் இன்கம்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா, இது 1-to-1 மெசேஜ், ஐ மீன் நார்மல் மெசேஜ், உங்களோட ஃபோன் காலு, ஐஎஸ்டி என்ன, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 6 மந்த்துக்கோ அதுக்கு மாதிரி டெய்லி பேசிஸ் டேட்டாவோட பேக்கேஜ் வேலிட்டி என்ன, ஸோ லிமிடேஷன் என்ன அப்படின்றது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது யாருன்னா ஐஎஸ்பி. அதே மாதிரி தான் இங்கேயும் டேட்டா சென்டர்ன்றது ஒரு லேண்ட்லைனா எடுத்துக்கோங்க. அதுல தான் நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாமே மேனுவல் ஆக்டிவிட்டியா இருக்கும். ஸோ ஒரு நம்ம தான் போயிட்டு ஏதாவது புதுசா வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னாலும் ஸோ மேனுவலும் நம்ம தான் பண்ற மாதிரி இருக்கும். இதை ட்ரபிள் ஷூட் பண்றதா இருந்தாலும் நம்மள தான் பண்ற மாதிரி இருக்கும். மானிட்டரிங் பண்றதாலும் நம்ம தான் மானிட்டரிங் பண்ற மாதிரி இருக்கும். அதை மெயின்டைன் பண்றதா இருந்தாலும் நம்ம தான் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இது எல்லாமே கிளவுட், அதாவது ஐஎஸ்பி மாதிரி. நான் இப்போ ரியல் டைம் சினாரிட்டி படி சொன்னேன் இல்லையா, ஐஎஸ்பி மீன்ஸ் இன்டர்நெட் சர்வீசஸ் ப்ரொவைடர் லைக் சிம் கார்டு. ஸோ அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் எடுத்துக்கோங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா நம்மளுக்கு சர்வீசஸ் ப்ரொவைடர். ஸோ சர்வீசஸ் ப்ரொவைடர் வந்து ரியல் டைமா எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஏற்ற மாதிரி. இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பேங்கிங் செக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, வெப்சைட்டோ, ஸோ டேட்டா பேஸோ, ஸ்டோரேஜோ, சர்வரோ, நெட்வொர்க் டிவைஸோ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைமா விர்ச்சுவலாக கொடுக்குறாங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? என் கேள்வி அதுதான். கண்டிப்பா பண்ணுவீங்க. ஆமா, ஏன்னா நம்மளோட இது ஃபியூச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரியல் டைமா கிடைக்குது. ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கும் நீங்க போயிட்டு மேனலா போயிட்டு பண்ணணும். அவைலபிலிட்டி, ரைட், ரியலபிளா இருக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா. ஸோ அதுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங் உங்களுக்கு அதாவது ப்ரொவைட் பண்ணுது. என்ன மாதிரி ப்ரொவைட் பண்றன்றத ஃபர்ஸ்ட் திங் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இதையே போயிட்டு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல சொன்னா கூட அவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் மீன்ஸ் டெலிவரி ஆஃப் கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ், ஐ மீன் கம்ப்யூட்டிங் ரிசோர்சஸ் ஓவர் த இன்டர்நெட் இன் ரியல் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸ்னா நம்மளுக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க படிச்சதுதான் சர்வரோ, டேட்டா பேஸ், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் திங் வந்து ஸ்டோரேஜ்க்கு, அடுத்த நெட்வொர்க் டிவைஸஸ்க்கு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டிங் ரிசோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. மச் நீடட் ஒரு இன்ஃப்ராக்கு தேவைப்பட்டது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் இதில் நோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு தெரியும், அதில் என்ன மாதிரி நோட் பண்ணியிருப்பேன்றது உங்களுக்கு தெரியும். வெப்சைட், டேட்டா பேஸ், ஸ்டோரேஜ், சர்வர், நெட்வொர்க் டிவைஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மச் நீடட் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு. ஓகே ஃபைன். இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரியல் டைம் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் மூலமா நம்மளுக்கு எல்லாமே டெலிவரி பண்றாங்க. ஓகே, இது எப்படி நான் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு கேட்டாங்க, எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்றதை நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ உங்களுடைய கேள்வி, அதாவது அவங்களோட கேள்வி என்னன்னா, கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸ்னா டெலிவரி கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸ் சொல்லிச்சு. கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸ்னா என்னன்னு கேட்டாங்க யாரோ ஒருத்தங்கன்னா, சிம்பிளா சொல்லுங்க, ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டட்லாம் எதுவுமே இல்லை. ஸோ கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ் மீன்ஸ் என்னன்னா, ஸோ 4SN. இது என்ன ஜி ஏதோ 4SNன்றீங்க, என்னது இது நம்பரா இல்லை ஏதாவது பிராண்ட் நேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவும் இல்லை. சிம்பிள் திங் தான். ஃபர்ஸ்ட் திங் இதில் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் பார்த்தாலே தெரியும். 4S என்னன்னா சர்வர், ஸ்டோரேஜ், சாஃப்ட்வேர்ஸ், செக்யூரிட்டி. நான் இதான் 4Sன்னு சொல்றேன். I hope you understand. Okay, then final one, network. Okay, so computing resources means 4SN. Simple நீங்க சொல்லலாம், it's called 4SN. 4SN means அவங்களுக்கே புதுசா இருக்கும் அந்த வேர்ட். So 4SN means server, storage, software, security and network. So it's called computing resources over the delivery. So real time infra. Okay, so இது எல்லாமே யார் ப்ரொவைட் பண்றாங்கன்னா cloud provider, அதாவது AWS, Amazon Web Services. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, ஸோ டேட்டா சென்டர்னா என்னன்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸோ சிம்பிள் திங் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் எடுத்து நீங்கள் ஒன்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கணுன்ற அவசியம் இல்லை. இது ஏன் நான் இந்த ஆர்டரில் எழுதியிருக்கேன்னா, உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸ், டெலிவரி ஆஃப் கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸ் ஃபர்ஸ்ட் வேர்ட். அப்போ ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து நான் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்னன்னா சர்வர், ஸ்டோரேஜ், சாஃப்ட்வேர், செக்யூரிட்டி. அடுத்து ஓவர் த இன்டர்நெட் இன் ரியல் டைம். அப்போ இன்டர்நெட் இருந்தால் தான் நம்ம எல்லாமே என்ன வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் ஆப்ரேட் பண்ண முடியும். அதுதான் கடைசியாக நெட்வொர்க்கிங் விர்ச்சுவலி. ஓகே, ஸோ ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் ப்ரொவைடர்ஸ். இந்த கிளவுட் ப்ரொவைடர்ஸ் யாரு? ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் மேஜர் ரோல் பண்றவங்க யாருன்னா இந்த 3 பேர் தான். அமேசான் வெப் சர்வீசஸ், மைக்ரோசாஃப்ட் அஜூர், கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் GCP. ஸோ இந்த 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரோல். அதுலேயும் AWS வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏன் சொல்றேன்னா ஃபியூச்சர்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் வேர்ட் சொன்னது தான்.
ஸோ ஏகப்பட்ட சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது ஒரு இன்ஃப்ராக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா ரெண்டல் எடுத்துப்பாங்க. ரெண்டல் எடுத்துப்பாங்கன்னா ஸ்டோரேஜ் தேவைப்படுதுன்னா S3 சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீசஸ். தென் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இது லோட் பேலன்சர், லோட் பேலன்சர் மீன்ஸ் அவங்களோட சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா லோட் கெப்பாசிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணணும். ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கோங்களேன், ஆஃபர் டைம்ல வந்து அதிகமாக இருக்கும், நார்மல் டைம்ல ஈஸி ஆக்சஸ் ஆகும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் திங்காக இருக்கும். உள்ள போகிறதுக்கு ஒரு 2 to 3 செகண்ட் எடுத்துக்கும். இப்போ நார்மல் டைம்ல உள்ள போறீங்கன்னா டக்கு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கிடைக்கும். எதுக்காகனா யூசர் இன்கமிங் டிராஃபிக் நிறையா இருக்கும். ஏகப்பட்ட பேர் அட் அ டைம் ஒரே சர்வரில் உள்ள போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்கமிங் டிராஃபிக் நிறைய வந்துட்டே இருக்கும். அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. முன்னாடி நம்மளோட எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன், 12th 10thலாம் நம்மளோட ரிலேட்டிவ் வந்து எப்போ மார்க் வரும், எப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் சர்வர் இங்கே ஒர்க்கே ஆகாதுன்ட்டு. ஏன்னா 9 மணிக்கு ரிசல்ட்னா அந்த ஒரு 10 lakh பீப்புள் வந்து ஒரே டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா சர்வருக்குள்ள போவாங்க. அப்பெல்லாம் AWS கிடையாது. இந்த மாதிரி வந்து ரியல் டைம் வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவலா யாரும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசோர்ஸ் கொடுக்கல. அதனால தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் சர்வர் ரொம்ப ரொம்ப டிலே ஆகும். பட் ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை. ஈஸியா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வர் ரன் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் எந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் பண்றாங்க ஒரு சர்வருக்கு பின்னாடி, அந்த சர்வர் எப்படி வந்து பாத்தீங்கன்னா யூசர் இன்கமிங் டிராஃபிக் நிறைய வந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் டக்குன்னு கொடுக்குது, எப்படி பேக்எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிகர் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாமே இந்த AWSல பாப்பீங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ரியல் டைம் சர்வீசஸ் வரப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாமே. ஸோ இப்போ கிளவுட் ப்ரொவைடர்ஸ் யாரான்றதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் அஷூர் என்னன்னா, ஸோ மைக்ரோசாஃப்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராஜெக்ட் ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்ல இருக்கும். அதாவது வந்து அவங்களுக்கு ஃபுல்லாவே விண்டோஸ் சம்திங் லினக்ஸ்ல அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அஷூர்ல ஒர்க் பண்ணுவாங்க. கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கும் ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சில ப்ராஜெக்ட்லாம் ரேரா தான் இருக்கும். பட் ஆனால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்த்தபிளா இருக்கும். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா GCPல ஒர்க் பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால் கிளவுட் ப்ரொவைடர். ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அமேசான் வெப் சர்வீஸ் என்ன, மைக்ரோசாஃப்ட் அஷூர் என்ன, கூகுள் பிளாட்ஃபார்ம், ஏன்னா இந்த 3 சர்வீசஸ் மட்டுமே. அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ரொவைடர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஃபுல் ஃபிளெஜ்டா மேஜர் ரோல் ஆக்ட் பண்ணுவாங்க எல்லா இடத்துக்குமே. ஓகே ஃபைன். இதெல்லாம் நம்மளுக்கு என்ன யூஸ் ஸோ இப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். பட் ஆனால் ரியல் டைமா நான் சொல்றேன். ஸோ கம்மிங் டு த சர்வீசஸ். சர்வீசஸ் மீன்ஸ் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ். ஓகே, டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். நான் யாரை எடுத்துக்கிறேன்னா சுரேஷ் எடுத்துக்கிறேன், தென் வினோதா. ஓகே ஃபைன். ஓகே, நான் 2 பேரும் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். ஓகே, வினோத் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நியூ பிராண்ட் கார் ஒருத்தவங்க கார் ஒன்று வாங்கலாம்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. அந்த காரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhs. ஓகே, ஸோ சிங்கிள் ஷாட்டில் நான் வச்சுக்கோங்க, நாட் EMI இல்லைனா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ யாருமே ரெக்கமெண்டும் கிடையாது அந்த பிராண்ட் ஷோரூமுக்கு. ஓகே ஃபைன். இப்போ இது மூலமா இப்போ இவங்களுக்கு என்ன மாதிரி பேக் எண்ட்ல ஒர்க் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு கார் ஒன்று வாங்கிட்டீங்கன்னா அதுக்குன்னு உள்ள நீங்க என்ன ஒர்க்லாம் பண்ணுவீங்க? யாராவது எனிஒன்? இப்போ கார் ஃபுல் மேட் போடுறது, என்ன ஃபுல் மேட் போடுறது, கரெக்ட் கரெக்ட் சொல்லுங்க சொல்லுங்க. ஃபுல் மேட், மட் பிளாஃப், அண்ட் தென் அந்த ஹாலஜன் பல்ப் மாத்துறது, ஃபிலிம் ஒட்டுறது, ஓகே ஓகே. அப்புறம் அண்டர் சேஸ் நான் ஏன் பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறது. கேக்குறேன்னா ஓகே 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 நான் இப்போ இந்த இது நான் கிளாரிஃபை பண்றேன் எதனால இதெல்லாம் நான் கேட்கறேன் அப்படின்ட்டு. ஓகே ஃபைன். அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் அதான் நீங்க சொன்னது தான். ஸோ அதுக்கு ஒரு 20K ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். தென் அடுத்தது வந்து அவர் என்ன பண்ணுவாரு, இன்சூரன்ஸ் வந்து போடுவார் அந்த காருக்குன்ட்டு இன்சூரன்ஸ். ஏன்னா எல்லாத்துக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம போடுற மாதிரி அதே மாதிரி தான் காருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காருக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் 10K வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. தென் அடுத்த திங் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்னா என்னன்னா சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க ஜி, சிம்பிள் திங் தான். இப்போ ஏதாவது கார் வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ நம்மளுக்கு இஷ்யூ ஆயிடுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடென்ட்டோ இல்லை சம் ஆப்போசிட் மெம்பர்ஸ் யாரோ ஒருத்தவங்க நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இடிச்சிட்டாங்களோ, ஸோ நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். அதை சைட் மிரராக இருக்கலாம், இல்லை டோரோட பார்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா டிக்கில இருக்கிற டோராக இருக்கலாம். ஸோ எனிதிங் ஏதோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னாலும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு 20K. இப்போ சுரேஷ் வந்து பாத்தீங்கன்னா நியூ பிராண்ட் கார் இப்போ ஒருத்தர் எடுக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கு, என்ன மாதிரி பேக் அண்ட் ஒர்க்லாம் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபைன். ஓகே, இப்போ நான் அதே தான் வினோத் எடுத்துக்கிறேன். வினோத்தோட எக்ஸாம்பிள் என்னன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹைடெக்
பிராண்ட்ல வந்து ஹைடெக்ல ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ கார் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இது ப்ராக்டிகலி இம்பாசிபிள், பட் ஆனால் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ பிராண்ட் நியூ கார் எடுக்கிறாருன்னா அவருக்கு பேக் எண்ட்ல இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாமே யாரோட ரெஸ்பான்சிபிள்னா ஹைடெக்கோட ரெஸ்பான்சிபிள், பேக்கோட ரெஸ்பான்சிபிள். நான் ஏன் இந்த கேள்வி நான் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்றது இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஹைடெக், ஓகே ஃபைன். இப்போ எது ப்ரோ உங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்? இது கன்வீனியன்ட்டா இல்ல இது கன்வீனியன்ட்டா? எல்லாருமே சொல்லலாம். செகண்ட் ஒன். செகண்ட் ஒன். ஏன்னா நம்மளுக்கு எந்த ஒர்க்குமே இல்லை. நம்மளோட மேஜர் கெரியர் என்னன்னா அங்க ஒர்க் பண்றோம், அவங்களே எல்லாமே பேக் எண்ட் எல்லாமே பாத்துக்கிறாங்க. ஸோ A to Z வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆனா சுரேஷ்ன்றவர் பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணணும், இந்த ஒர்க் ரிப்பீட்டட் ஆகலாம், மெயின்டெனன்ஸ் எப்போனாலும் ரிப்பீட்டட் ஆகலாம், இன்சூரன்ஸ் அவர் மந்த்லி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டே தான் இருக்கணும், இல்லைன்னா ஒரு ஆனுவல் கொடுக்க ஏற்ற மாதிரி இன்கம் போடலாம். ரீப்ளேஸ்மெண்ட் நம்மளுக்கு சொல்லவே முடியாது. நம்ம ஒழுங்கா இருந்தாலும் ஆப்போசிட் ஜெண்டர், ஐ மீன் ஆப்போசிட் மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம தான் ரீப்ளேஸ்மெண்ட், நம்ம தான் நம்ம ரெஸ்பான்சிபிள். ஓகே ஃபைன். இந்த மாதிரி நம்மளுக்கு இஷ்யூ இருக்குன்றதால தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிக்கு நம்ம என்ன பண்றோம்னா மூவ் ஆகுறோம். ஐ மீன் இதான் பெட்டர்ன்றத ஃபீல் பண்றோம். ஓகே, இப்போ எதுக்காக நான் இதை எடுத்துன்றது இந்த டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ்ன்றது தெரிஞ்சிடும். இப்போ ஆன் பிரம் எடுத்துக்கோங்க. ஆன் பிரெம்ன்றது டேட்டா சென்டர், இட்ஸ் கால் டேட்டா சென்டர். ஓகே, ஸோ உள்ள இருக்கக்கூடிய நான் டவுன்ல இருந்து அப்புக்கு போறேன். நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், சர்வர், விர்ச்சுவலைசேஷன், ஓஎஸ், மிடில்வேர், ரன் டைம், டேட்டா, அப்ளிகேஷன், இது எல்லாமே ஒரு இன்ஃப்ராக்குள்ள இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ். ஸோ நெட்வொர்க்கிங் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களோட வைஃபை ஆன் பண்றீங்க, ஸ்டோரேஜ் என்னன்றதை பாக்குறீங்க, ரிட்ரைவ் பண்றதா இருந்தாலும் சரி, டெலிட் பண்றதா சரி, ஆக்சஸ் பண்றதா சரி, சர்வர்ல இன்புட் பண்றீங்க, சர்வர்ல எல்லாமே விர்ச்சுவலைசேஷனா ஒர்க் பண்றீங்க, ஓஎஸ் தான் ஒர்க் பண்றீங்க. மிடில்வேர் மீன்ஸ் எண்ட் டு எண்ட் கனெக்டிவிட்டி. ரன் டைம் மீன்ஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த டைம் ஷீட் ப்ராசஸ் மாதிரி தான். தென் டேட்டா உங்களோட டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்றது, தென் அப்ளிகேஷன் ஒர்க் பண்றது. இது எல்லாமே டேட்டா சென்டர் நான் சொன்ன மாதிரி நீங்க ஆப்ரேட் பண்றது. அதாவது யாரை சொல்றேன்னா சுரேஷை சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் திங், அவங்க அதாவது அவங்க யாருன்னு சொல்றேன்னா கிளவுட் ப்ரொவைடர், ஏடபிள்யூஎஸ். இப்போ நீங்க ஏடபிள்யூஎஸ் தான் படிக்கிறீங்க. அவங்க 3 டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது என்ன மாதிரி சர்வீசஸ்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் சர்வீசஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் சர்வீசஸ், அண்ட் வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் சர்வீசஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதுல சர்வீஸ்ல ப்ரொவைட் பண்றப்போ என்ன மாதிரி நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் திங். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அதர்ஸ், மேனேஜர்ஸ், யூ மேனேஜ்னு ஏதாவது டாபிக் தெரியுதா? இப்போ அதர்ஸ் மேனேஜ்னா இப்போ ஒரு ஸ்டார்டிங் லெவல், ஒரு இனிஷியல் லெவல்ல இருக்கக்கூடிய கம்பெனி என்னன்னா அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் ரெஸ்பான்சிபிளா இருக்கும். என்ன இருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்க தான் பாத்துக்கணுன்ற மாதிரி ஆயிடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஏடபிள்யூஎஸ், கமிங் டு ஏடபிள்யூஎஸ் வந்துட்டாங்கன்னா ஏடபிள்யூஎஸ் என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுதுன்னா நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், சர்வர், விர்ச்சுவலைசேஷன், இது எல்லாமே நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம். நீங்க ஒன்ஸ் ரெண்டல் எடுத்தா போதும், பேக் எண்ட்ல எல்லாமே ஒர்க் பண்றது எல்லாமே அவங்க தான். பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. நம்மளோட ஒர்க் என்னன்னா ரெண்டல் மட்டும் தான். இப்போ நெட்வொர்க்கிங் மீன்ஸ் ஜி நம்மளுக்கு ஒரு ஐபி கிடைக்குமா? ஷோர், கன்ஃபார்ம். உங்களுக்குன்னு ஒரு பிரைவேட் ஐபி கொடுத்துருவாங்க. ஸ்டோரேஜ் பார்ட் கிடைக்குமா? ஆமா ஷோர், கன்ஃபார்ம். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரேஜ் 5 TB இப்போ ஃப்ரீ டேர் எலிஜிபிள். நீங்க ஓப்பன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் வந்து ஃப்ரீ டேர் எலிஜிபிள். அந்த அக்கௌண்ட்ல வந்து 5 TB வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டேர் அக்கௌண்ட்லேயே 5 TB. நீங்க ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்குறீங்கன்னா எவ்வளவு ஆகும்? 1 TBனால எவ்வளவு ஆகும்? 3 to 4K ஆகுமா? 4000. அதான் 3 to 4K. அது வந்து பிராண்ட் பொறுத்து. ஸோ இப்போ அதுவே உங்களுக்கு 5 TB எடுக்குதுன்னா எவ்வளோ ஆகும் உங்களுக்கு? 420 20,000 ஆகுமா? இப்போ 20,000 ஃப்ரீயா கிடைக்குதுன்னா உங்களுக்கு நீங்க சும்மா இருப்பீங்க. ஐ மீன் உங்களை நம்மளால சும்மா இருக்க முடியுமா? அதை நம்ம ஆக்குபை பண்ண தான் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் திங். ஸோ அது எல்லாமே அவங்க கொடுப்பாங்க. தென் சர்வர் மீன்ஸ் இப்போ ஒரு தேட்டருக்கு போறீங்கன்னா அவங்களோட சர்வர் ஃபர்ஸ்ட் திங் பார்ப்பீங்க, வெப்சைட் பார்ப்பீங்க. அது எல்லாமே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. பேக்ல என்ன ஒர்க் டவுன் ஆனாலும் சரி, இல்லை A to Z அவங்களே பார்த்துப்பாங்க. விர்ச்சுவலைசேஷன், உங்களுக்கு இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் விர்ச்சுவலா அவங்க என்ன பண்ணிட்டு மானிட்டரிங் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ ஆகுது எந்த சைட்ல மெயில் ரைஸ் பண்ணிடுவாங்க, என்ன மாதிரி ஒர்க்கோ அதை ட்ரபிள் ஷூட் பண்ணிடுவாங்க. ரிமைனிங் திங், இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் எதுக்காக சொல்றேன்னா ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்னா ஃபுல்லாவே அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கோ அதை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ரிமைனிங் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன்லாம் 700 தான். மிடில்வேர் நீங்க தான் எண்ட் டு எண்ட் கனெக்டிவிட்டி நீங்க பாத்துக்கலாம். ஒரு இன்ஃப்ராக்குள்ள போயிட்டு ஒரு டிஎல்ஓ இல்லைன்னா ஒரு விபிஓ சம்திங், இல்லைன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு லைன் லீடரோ சம்திங், எதுவோ உங்க இன்ஸ்டாக்கு ஏற்ற மாதிரி நேம் வச்சுக்கோங்க. அவங்க எல்லாமே பாத்துக்கலாம். ரன் டைம் மானிட்டரிங் பண்ணிக்கலாம்.
ஸோ ஐ மீன் டைம் ஷீட்டு, தென் டேட்டா எல்லாமே இன்புட் அவுட்புட் எடுத்துக்கலாம், அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணிக்கலாம். இது எல்லாமே யார் மேனேஜ் பண்றது? ஓனா வந்து இப்ப எங்களுதெல்லாம் வந்து மீன்ஸ் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் அந்த மாதிரி இருக்கிறது வந்து லைக் ப்ரொடக்ஷன் பேஸ்டு. சர்வீஸ்னா அவங்க லைக் வெப்சைட் இந்த மாதிரி கொடுக்கறது வந்து சர்வீஸ் பேஸ்ட், கரெக்ட்டுங்களா? அந்த கம்பெனிக்கு தேவையான வெப்சைட்ஸ் இந்த மாதிரி. ஓகே ஓகே, வெரி குட் பிரதர், வெல் அட்டெம்ப்ட். என்னன்னா கரெக்டான வேர்டு தான். இப்போ நான் ஐடி ரிலேட்டடாக நான் சொல்றேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்க. சிம்பிளா நான் சொல்றேன். சர்வீஸ் பேஸ்னா அவர் சொன்ன மாதிரி தான். எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் எதை கையில வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அப்கிரேட் பண்ண வே இருக்காது. எது எங்க கொடுத்தா அவங்களுக்கு வந்து மேன் பவர் இருக்காது, அவங்களுக்குன்னு ஒரு தனி இன்ஃப்ரா இருக்காது. அவங்க என்னன்னா ஒன்லி அந்த எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டை ஹேண்டியா வச்சிருப்பாங்க, எதுவுமே இருக்காது அவங்கள்ட்ட. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வீசஸ் பேஸ்டு. இது எல்லாமே ஒரு பெரிய ஐடி இன்ஃப்ராக்குள்ள வந்து நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. ஒரு 2 to 3 years வந்து பாத்தீங்கன்னா என் கம்பெனிக்கு நீங்க தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டை வாங்கி என்ன பிளான் வச்சிருக்காங்களோ அதை ரீட் அவுட் பண்ணிட்டு, நம்ம டீம் என்ன டெடிகேட்டட் டீம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அசைன் பண்ணி அவங்களோட ஒர்க்கை அப்கிரேட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் அந்த டெட்லைனுக்குள்ள 2 to 3 yearsக்குள்ள. இது சர்வீசஸ் பேஸ்டு. ப்ராடக்ட் பேஸ்னா வினோட் சொன்ன மாதிரி தான். அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஒரு ஃப்ளோ தான் இருக்கும், வேற எந்த ஐடியாவும் இருக்காது. நம்ம தான் A to Z. அவங்களுக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் நம்மள்ட்ட வருது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. ஃப்ளோ டயக்ராம், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நம்ம தான். ஸோ எல்லாமே நம்ம பண்ணிட்டு அட் எண்ட் ஆஃப் தி டே அவங்க என்ன பண்ணி போனால் நம்மள்ட்ட ப்ராஜெக்டை அசைன் பண்ணிடுவோம். அவங்களுக்கு தேவையான நம்மளுக்கு இன்புட்டை நம்ம வாங்கிப்போம். ஐ மீன் சேலரி, எந்த பெர்ஸ்பெக்டிவ் இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம வாங்கிப்போம். இது வரைக்கும் என்னெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் எல்லாமே டேட்டா A to Z அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம வாங்கிப்போம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா. ஸோ வந்து நான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லணும்னா, ஸோ சர்வீஸ் பேஸ்டு, ப்ராடக்ட் பேஸ்டு. இப்போ எதுக்காகனா பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் எப்படி சொல்றேன்னா, இவங்க ரெண்டுமே ஹேண்டியா வச்சிருப்பாங்க. சர்வீஸ் பேஸும் வச்சிருப்பாங்க, ப்ராடக்ட் பேஸும் வச்சிருப்பாங்க. ஸோ நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், சர்வர், விர்ச்சுவலைசேஷன், ஓஎஸ், மிடில் வேர், ரன் டைம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா AWSல கொடுத்துருவாங்க. அவங்களோட ஒர்க்கே என்னன்னா டேட்டா பேஸ்ல டேட்டா இன்புட் பண்றது, அவுட்புட் அண்ட் அப்ளிகேஷன் ஒர்க் பண்றது. இன்புட்ஸ்லாம் எடுத்துக்கோங்களேன். நீங்க போயிட்டு ஏதாவது ஒர்க், ஏதாவது எக்ஸ்டர்னல் ஒர்க் ஏதாவது பண்ணுவீங்களா? ஐ மீன் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க, நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டா எடுத்துக்க வேணாம். எதுவுமே பண்ண மாட்டீங்க, ஒன்லி உள்ள போவீங்க, உங்க டேட்டா பேஸ் எடுப்பீங்க, உங்க ஒர்க் அசைன் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒர்க் இருக்கிறத இன்புட் அவுட்புட் கொடுத்துட்டு தென் அது அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவீங்க. இதான் பிளாட்ஃபார்ம் ஆஸ் சர்வீசஸ். ஓகே, ஸோ இதுல எதெல்லாம் மேனேஜ் பண்றதுன்னா, நம்ம அப்ளிகேஷன் டேட்டா மட்டும் தான் நம்ம மேனேஜ் பண்றது, அதர்ஸ் மேனேஜ் எல்லாமே அவங்க. ஓகே, சாஃப்ட்வேர் as a சர்வீஸ்னா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, அப்ளிகேஷன் டேட்டா, ரன் டைம், மிடில்வேர், ஓஎஸ், விர்ச்சுவலைசேஷன், சர்வர், இது எல்லாமே யாருன்னா ஃபுல்லாவே நம்ம ரெண்டெல்லாம் எடுத்துருவோம். ஒன்ஸ் நம்மளோட அவுட்புட் என்னன்னா இன்புட் அவுட்புட், சாரி நம்மளோட ஆக்டிவிட்டி என்னன்னா இன்புட் அவுட்புட். இன்புட் அவுட்புட்னா உங்களுக்கு ரியல் டைம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீசஸ் நான் எடுத்துக்கிறேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ்னா ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு என்னன்னு பாத்துக்கோங்க. நான் என்ன சொன்னேன்னு யாரோ ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ்னா என்னெல்லாம் AWS ரெண்டெல்லாம் எடுத்துப்பாங்க, நம்மளாம் என்ன ஒர்க் பண்ணுவோம்? ஐ திங்க் ஒன் செகண்ட், நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க. இப்போ உங்க ஸ்கிரீன் தெரியுதா? ஓரளவுக்கு குட்டியா தெரியும்னு நினைக்கிறேன், கரெக்டா? ஓகே ஃபைன். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே ஃபைன் ஃபைன், நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதர்ஸ் மேனேஜ் மீன்ஸ் AWS மேனேஜ்னா நெட்வொர்க்கிங் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து AWS மேனேஜ். இப்போ என்னென்ன பாருங்க, வேனு, லோக்கல் ஏரியா நெட்வொர்க், வயர்லெஸ், ஐ மீன் சர்வரோ, இன்டர்நெட் பெர்ஸ்பெக்டிவ், வெப் கம்ப்யூட்டிங், லினக்ஸ் அண்ட் OS எல்லாமே வந்து யாரு? AWS மேனேஜ் பண்றாங்க. ரிமைனிங் பார்ட் எல்லாமே நம்ம OS, மிடில் வேர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸோ நெட்வொர்க்கிங் பெர்ஸ்பெக்டிவ், ஸோ ஃபுல்லாவே அவங்க தான் வந்து மேனேஜ் பண்றது. ஓகே ஃபைன். இப்போ பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ்னா ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ்னா என்ன எக்ஸாம்பிள்? ஏதாவது எனி ஐடியா, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. நான் என்னன்னு சொல்லிட்டேன்னா, இதுல ஒன்லி அப்ளிகேஷன் ஒர்க் பண்ண போறாங்க, அது டேட்டா பேஸ்ல ஒர்க் பண்ண போறாங்க. அப்படின்னா என்ன சொல்லலாம்? இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஒரு கம்பெனியோட சம் ஸ்பேஸ கொடுத்துருவாங்க, அதுல வந்து இவங்க வந்து சாஃப்ட்வேர் போட்டு சாஃப்ட்வேர் மட்டும் அக்சஸ் பண்ணிக்குவாங்க. மத்தபடி ஹார்ட்வேர், அதோட ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து AWS. இந்த கம்பெனி வந்து அந்த ஸ்பேஸ்க்குள்ள என்ன சாஃப்ட்வேர் வந்து போட்டுக்கலாம், என்ன அப்ளிகேஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெரி குட் வெரி குட். ஹூ இஸ் தட்? வெரி குட். வினோத். யுவர் நேம் ப்ரோ? வினோத். வினோத், குட் வினோத். யா, நீங்க சொன்னது கரெக்ட் தான்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மேக் பண்ணிட்டு அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. லைக் நம்ம டேட்டாபேஸ் எதெல்லாம் எடுத்துக்கோங்க, MySQL, SQL சர்வர், Oracle, பைத்தான், அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் ஒர்க் பண்றது. ஸோ இட்ஸ் கால் பிளாட்ஃபார்ம் ஆஸ் சர்வீசஸ். ஒன்லி இன்புட் அவுட்புட் தான் நீங்க கொடுக்க போறீங்க. ஐ மீன் ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் பண்ண டேட்டாபேஸ்ல இன்புட் அவுட்புட் கொடுக்க போறீங்க, உங்க அப்ளிகேஷன் ஒர்க் பண்ண போறீங்க. ஓகே ஃபைன். என் பிளாட்ஃபார்ம் ஆஸ் சர்வீசஸ் மீன்ஸ் இது. சாஃப்ட்வேர் as a சர்வீஸ்னா ஃபுல்லி மேனேஜ் பை AWS. நம்மளோட ஒர்க்கே இன்புட் அவுட்புட் தான். நம்ம எதுவுமே மேனேஜ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. பெரிய ஜோகோ கம்பெனி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஸோ இப்போ அவங்களோட ரியல் டைம் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே. ஜிமெயில் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும். ஜிமெயில் எல்லாமே நீங்க இன்ஸ்டால் பண்ணதா அவங்க போன்ல? ஜிமெயில், டிரைவ், அவுட்லுக்கு, ஆங்ஸ் அவுட், சாட்டு இதெல்லாமே நீங்க இன்ஸ்டால் பண்ணதா இல்ல டிஃபால்ட்டா உங்க செல்ல இருந்ததா? இன்பில்ட் அப்ளிகேஷன். டிஃபால்ட் இன்பில்ட் அப்ளிகேஷன். அந்த இன்பில்ட் அப்ளிகேஷன்ல நீங்க ஏதாவது போயிட்டு அப்டேட் பண்றீங்களா? ஏதாவது எனக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸா நீங்க எதுவுமே தேவைப்படுது அப்படின்ற மாதிரி எதுவுமே நீங்க பண்றதுல ஒன்லி இன்புட் அவுட்புட். டிரைவ் மீன்ஸ் இன்புட் அவுட்புட் தான். இன்புட் அப்லோட் பண்றீங்க, அவுட்புட்டா எப்போனாலும் நீங்க எடுத்துக்கிறீங்க. மெயிலும் அதே மாதிரி தான். இன்புட் ஒருத்தவங்க மெயில் சென்ட் பண்றீங்க, இட்ஸ் கம்யூனிகேஷன் வே. தென் அதே மாதிரி தான் அவுட்புட் அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் ஆங்ஸ் அதே மாதிரி ஒன் ஆஃப் த கம்யூனிகேஷன் பர்பஸ் தான். ஸோ இதே கேலண்டர் சம்திங் எதுனாலும் எடுத்துக்கிட்டீங்கனாலும் எல்லாமே ஒரு அப்ளிகேஷன் தான். ஒன்லி இன்புட் அவுட்புட் மாதிரி தான். ஸோ அதுதான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஃபார் சாஃப்ட்வேர் as a சர்வீசஸ். ஸோ அப்போனா நீங்க சொன்னதே தெரிஞ்சிடணும். இப்போ எதுக்காக இந்த இதை நான் எடுத்தேன்றது இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா? ஐ திங்க் hope you understand. சுரேஷ் அண்ட் வினோத். டேட்டா சென்டர் மீன்ஸ் சுரேஷ் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளா. வினோத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸா எடுத்துக்கோங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ்னா அவர் எந்த மாதிரி இடத்துல ஒர்க் பண்றான்றது நீங்க தான் அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் சர்வீஸ்னா அவர் என்ன பண்ணா மட்டும் போதும், ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. தென் இன்ஃப்ரான்றப்போ என்ன மாதிரி ஒர்க்ல நம்மள்ட்ட கொடுக்க போறாங்க, ஏடபிள்யூஎஸ்லாம் எதை மேனேஜ் பண்ண போகுது. சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் மீன்ஸ் லைக் வினோத் தான். ஸோ ஃபுல் ஃபிளெஜர் அவர் ஒன்லி இல்லை ஒர்க் பண்ண போறாரு, பிராண்ட் நியூ கார் கிடைக்க போகுது. ஸோ பேக் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹைடெக். ஓகே, பர்சனலாக எடுத்துக்காதீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ்ல மேஜர் சர்வீசஸ் என்னன்றதெல்லாம் ஸோ இப்போ நான் சொல்லிடுவேன். ஸோ உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒன் செகண்ட், லெட் மீ ஓப்பன் இன்டு மை டாக்குமெண்ட். ஏடபிள்யூஎஸ் ரியல் டைம் AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல். யாராவது ஒருத்தவங்க இல்லைன்னா எல்லாருக்கும் சொல்லலாம். யாராவது அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா? ஏர்லியரா இது மாதிரி நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி இருக்கு, இல்லை ஓப்பன் பண்ண எனக்கு ப்ராசஸ் தெரியும் அப்படின்றது. ஹலோ, யாருக்கும் ஓகே 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 ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே பிரதர். ஓகே, நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது நான் சொல்லி கொடுத்துட்றேன். நான் உங்களுக்கு இந்த யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் லிங்க்லேயோ, ஆமாம் மீட்டிங் லிங்க்லேயே கொடுக்குறேன். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதான் AWS போர்ட்டல். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணாலே உங்கள் அக்கௌண்ட் பேஜ்குள்ளே போயிடும், அதாவது கிரியேஷன் அக்கௌண்ட்குள்ளே போயிடும். ஃபர்ஸ்ட் திங் உங்களோட ரூட் அக்கௌண்ட் கேட்குது. இது எல்லாமே என்னுடைய ப்ரீவியஸ் ட்ரெயினர் ஆர் ஸ்டூடெண்டோட அக்கௌண்ட்டாக இருக்கலாம். என்னோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைம் பேன் ஆயிடுச்சு. ஸோ ஃபார் பில்லிங் சார்ஜால். ஸோ நான் எப்படின்ற ஓப்பன் பண்ணிட்டு நான் சொல்லிடுறேன், என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் உங்களோட மெயில் ஐடி, உங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடி கொடுக்காம பர்சனல் மெயில் ஐடியாக கொடுங்க. பர்சனல் மெயில் ஐடி எதுக்காக நான் கொடுக்க சொல்கிறேன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் ஃப்ரீ டயர் எலிஜிபிள். ஓகே, தெரியுதா? எக்ஸ்ப்ளோர் ஃப்ரீ டயர் ப்ராடக்ட்ஸ் வித் நியூ AWS அக்கௌண்ட். இப்போ அஃபிஷியலாக கொடுக்குறீங்கன்னா அவங்க பேக் அண்ட் எங்கேயாவது மானிட்டரிங் பண்ணுறப்போ ஏதாவது கம்பெனி நேம் மென்ஷன் ஆயிருந்ததுன்னா அவங்க பிஸ்னஸ் லெவலுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டயர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நோட் பண்ணிப்பாங்க. உங்கள் அக்கௌண்ட்டை ரிவர்க் பண்ணி விட்ருவாங்க. ஸோ கொடுக்குறப்ப எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் மெயில் ஐடி கொடுக்காம, சாரி அஃபிஷியல் மெயில் ஐடி கொடுக்காம பர்சனல் மெயில் ஐடியாக கொடுங்க. கொடுத்துட்டு அக்கௌண்ட்டோட நேம் எதுவும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வெரிஃபை இமெயில் அட்ரஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு கோடு ஒன்று போகும். லெட் மீ செக் இந்த கோடு என்னன்றதை நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று கோடு வரும். ஒன் செகண்ட். AWS
ஓ சாரி ஃபார் தட். இந்த அக்கௌண்ட் பேன்ன்றதால தான் மெயில் அவங்க ரைஸ் பண்ணல. ஓகே சாரி. உங்களுக்கு இந்த வெரிஃபிகேஷன் கோடு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெயில் ஐடியில் வந்துடும். மெயில் ஐடி வந்ததுக்கு அப்புறம் இந்த கோடை நீங்க உள்ள போட்டதுக்கு அப்புறம் தேர்ட் திங்லாம் உங்களுக்கு பயோ டீடைல் தான். பயோ டீடைல் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ், உங்களோட கோட் நம்பர், உங்களோட பேன் கார்டு நம்பர், இதை கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபைனல் திங் உங்களோட அக்கௌண்ட் டீடைல். அக்கௌண்ட் டீடைல் ஃபர்ஸ்ட் திங் என்னவா இருக்குன்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. யாரோ ஒருத்தவங்க மெயில் ஐடி கொடுக்க முடியுமா? மெயில் ஐடி யாராவது அஃபிஷியல் மெயில் ஐடி யாராவது வச்சிருந்தீங்கன்னா இதில் ஓப்பன் பண்ணி இந்த சாட்ல போடுங்க. நான் பாஸ்வேர்ட் போடலாம் உள்ள போல. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று வரும். உள்ள போனதுக்கு அப்புறம் எந்த மாதிரி கார்டுலாம் எடுக்குதுன்றதை நான் சொல்லிடுறேன். அப்படி இல்லைன்னா நான் இதில் நோட் பேட் மாதிரி நான் எழுதிடுறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க என்னன்ட்டு. கார்டு மீன்ஸ் எந்த கார்டு நீங்கள் டீட்டெயில் கொடுக்குறீங்களோ அந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மச் ஃபார் பெட்டர் என்னவா இருக்கலாம்னா உங்களோட கிரெடிட் கார்டாக இருக்கலாம். ஓகே. தென் அப்படி இல்லைன்னா டெபிட் கார்டாக இருக்குன்னா விசாவா இருக்கணும் ஆர் ரூபேவா இருக்கணும். எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாமே ஆன்லைன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே இருந்துச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் இஷ்யூ எதுவுமே இருக்காது. சார்ஜஸ் எவ்வளோ ப்ரோ எடுப்பாங்க? இதுக்கு ஏதாவது சார்ஜஸ் பண்ணுவாங்கன்னா அதை சார்ஜஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. வெறும் 2 rupees தான். வெறும் ஒன்லி 2 rupees. நாட் 2000 2K அதெல்லாம் கிடையாது. ஒன்லி 2 rupees தான் சார்ஜ் பண்ணுவாங்க. சார்ஜ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆகலை ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா நாளைக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி என்கிட்ட சொல்லுங்க, நான் சார்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேஷன் தான் ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு. ஸோ மேஜராக பார்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாதான் நாளைக்கு நான் எடுக்கக்கூடிய தியரிட்டிக்கல் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபைன். உங்களோட சின்ன டாஸ்க்கு தான், ஒன்றும் காம்ப்ளிகேட்டட்லாம் எதுவும் இல்லை. உங்களோட நான் போர்ட்டலுக்கான லிங்க் கொடுத்துட்டேன், கிளிக் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெயில் ஐடி அண்ட் வெரிஃபிகேஷன் கோட், தென் பயோமெட்ரிக்கான உங்க அட்ரஸ், பேன் கார்டு டீடைல்ஸ். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டாக கேட்கும், இல்லைனா பிஸ்னஸ்க்காக கேட்கும். பர்சனல் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு தென் ஃபைனலாக பேங்க் டீடைல் கேட்கும். உங்களோட கார்டு ஹோல்டர் அந்த 12 digit நம்பர் நினைக்கிறேன். ஆமாம் அது. அடுத்தது உங்களோட நேம், அடுத்த சிசி நம்பர், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான உங்களுக்கு ஒரு ஓடிபி. எந்த மொபைல் நம்பர் கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரோட ஓடிபி. அந்த ஓடிபி கனெக்ட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். 2 rupees சார்ஜஸ் எடுத்துருவாங்க. ஸோ தட்ஸ் இட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் உங்களுக்கு நான் குரூப்ல ஒரு வீடியோ ஒன்று டாஸ்கான கொடுக்குறேன். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் 7 minutes ஒன்லி. 7 minutes ஒன்லினா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இதை நான் படிக்கிறதால என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்க போகுது. ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் cloud engineer. Sorry. ஓகே. ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன மாதிரி, சேலரி என்ன மாதிரி, ரோல் என்ன மாதிரி, அவங்க லெவல் L1 L2 அந்த மாதிரின்ற வீடியோ தான் நான் குரூப்ல அப்லோட் பண்றேன். ஜஸ்ட் ஃபார் 7 minutes ஒன்லி. பிரேக் டைமோ இல்லை டிராவல் டைமோ சும்மா ஹெட்செட் போட்டு நீங்க பாட்டு கேட்குற மாதிரி கேட்டா கூட ஸோ முடிஞ்சிடும். ஓகே ஃபைன் பிரதர். இட்ஸ் ஆல் ஓவர் டுடே கிளாஸ். ஸோ ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ஒரு 5 minutes நீங்க வந்து இன்டராக்ட் பண்ணிக்கலாம். 9-10. ஸோ வெர்ச்சுவலைசேஷன் வெர்ச்சுவலைசேஷன் ஓகே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹூ இஸ் தட்? வினோத் ரைட்? ஃபைன். ஓகே. நான் வந்து மேனுவல் ஆக்டிவிட்டினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மேனுவல் ஆக்டிவிட்டி மீன்ஸ் சர்வரோட டேட்டாபேஸ் அந்த ஏதோ சர்வர் பேக்கப் கிளியரன்ஸ், இல்லைன்னா வந்து சுவிட்ச் ஓவர், பேக்கப் சுவிட்ச் ஓவர், இல்லைன்னா பேக்கப் எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் தானே மேனுவல் ஆக்டிவிட்டி. ஓகே. இதெல்லாம் மேன் பவர் கரெக்டா? மேன் பவர் மீன்ஸ் நீங்க போயிட்டு ஒன்னொன்னும் 1-to-1 பண்ற மாதிரி இருக்கும் கரெக்டா? இது எல்லாமே நமக்கு வந்து ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ். லைக் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே விர்ச்சுவலா அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கண்ணுக்கு தெரியுது. எல்லாமே விர்ச்சுவல் மீன்ஸ் எல்லாமே சாஃப்ட்வேர். லைக் சாஃப்ட்வேர் எடுத்துக்கோங்க. சாஃப்ட்வேர் உங்களால பார்க்க ஐ மீன் டச் பண்ண முடியுமா? எப்படி கேட்கறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது நம்மளால முடியாது. அதுதான் விர்ச்சுவலைசேஷன். சிம்பிள் திங். உங்களுக்கு எல்லாமே ரியல் டைமா கொடுத்துருவாங்க ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ். இப்போ இன்கேஸ் வினோத் நீங்க இப்போ லேப்டாப் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லேப்டாப்க்கு ஃபர்ஸ்ட் ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன் பாப்பீங்க கரெக்டா? என்ன மாதிரி எஸ்எஸ்டியா HDDயா உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டோரேஜ் பர்பஸ் எல்லாமே பாப்பீங்க. அது எல்லாமே வந்து ஹார்ட் டிஸ்க் எல்லாமே உள்ள இருக்கான்னு கைட்டி கூட நம்மளால பார்க்க முடியும். ஒரு ஓப்பன் டாக்கா சொல்லணும்னா
இப்போ விர்ச்சுவலைசேஷன்னா இது எல்லாமே ஈஸி டு சர்வீஸ்ல கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இதுல வந்து பாருங்க, மை நோக்கியா கிளைண்ட் டேட்டா ஸ்டோரேஜ், அது விண்டோஸ் சர்வர் கேக்குறாங்க. விண்டோஸ் சர்வர் மீன்ஸ் விண்டோஸ் ஓஎஸ் 10 GB 7 GB எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன் வால்யூமா கேக்குறாங்க. இது எல்லாமே விர்ச்சுவலைசேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். யார் கொடுக்குறாங்கன்னா கிளவுட் ப்ரொவைடர், AWS, Azure, GCP. சார் தட்ஸ் கால்ட் விர்ச்சுவலைசேஷன். ஓகே. And then middleware, right? Middleware ஒன்று இருக்கு இல்லைங்களா? மிடில்வேர் மீன்ஸ் எண்ட் டு எண்ட் கனெக்டிவிட்டி. நான் அதுக்கு தான் இன்னைக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்கேன். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கிளவுட் இன்ஜினியர். எண்ட் டு எண்ட் கனெக்டிவிட்டினா யாருக்கு எண்ட் டு எண்ட் கனெக்டிவிட்டி? மிடில்வேர் மீன்ஸ் அவங்க தான் மிடில்வேர்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதில் நான் உங்களுக்கு இந்த கீவேர்டு உங்களுக்கு நான் சொல்றேனே, இதில் வந்து பாருங்களா, SDM ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, சர்வீஸ் டெலிவரி மேனேஜர். அப்படின்னா என்னன்னா, உங்களோட இன்ஃப்ராக்குள்ள இருக்கக்கூடிய ஒர்க்கர், அதாவது L1 L2 L3 ஒரு டீம்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஒரு கிளைண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிடில் வேர்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் தான் யாருன்னா SDM, சர்வீஸ் டெலிவரி மேனேஜர். எண்ட் டு எண்ட் கனெக்டிவிட்டி சிம்பிளா சொல்லணும். அவங்களுக்கும் இவங்களுக்கும் ப்ராப்பர் கம்யூனிகேட் யாருன்னா இவர் தான் மிடில் வேர். ஓகே. சர்வர் டு கிளையண்ட் கரெக்ட்டுங்களா? மிடில்வேர் மீன்ஸ் சர்வருக்கும் கிளையண்ட்டுக்கும் உள்ள நடுவுல. கரெக்ட். யா ரிமைனிங் பார்ட் ஃபைன். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒர்க் எல்லாருக்கும் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்றது ஒரு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் முன்னாடியே முடிச்சிருவேன். உங்களுக்கு ஏதாவது கன்வீனியன்ட் டைம் இருந்தாலும் சொல்லுங்க. இந்த அக்கௌண்ட் கிரியேஷன்ல கார்டு டீடைல்ஸ் சொன்னீங்களா, அது என்ன ரெக்கரிங் சார்ஜஸ் மாதிரி எடுக்கிறது கேக்குறாங்களா? எந்த மாதிரி அது? ஆமா மேண்டேட்டரி அது ஒன்றும் இல்லை பிரதர். உங்கள்கிட்ட கார்டோட ஹோல்ட் நம்பர் இருக்கு இல்லையா, உங்க கிரெடிட் கார்ட்லயோ இல்லை டெபிட் கார்ட்லயோ நம்பர் இருக்கு இல்லையா, 12 டிஜிட் நம்பர். ஆமா 12. ஆமா, அந்த 12 டிஜிட் நம்பர் ஃபர்ஸ்ட் இன்புட் பண்ற மாதிரி இருக்கும். கார்டோட ஹோல்டர் நேம் கீழே இருக்கும். ஓகே. அப்படி இல்லைன்னா நாளைக்கு என் கண்ணு முன்னாடி யாராவது ஒருத்தவங்க அக்கௌண்ட் கிரியேஷன் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க ஓகே கிரியேட் பண்ணிட்டு வந்துருங்க. தெரியாதவங்க என் கண்ணு முன்னாடி ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நீங்களே பண்ணலாம். நான் ப்ரெசென்டரா போட்டுறேன், நீங்களே பண்ணலாம். நான் கைட் பண்றேன். ஏன்னா இப்போதைக்கு என்கிட்ட கரண்டா அந்த அக்கௌண்ட்டும் இல்லை, என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட் மட்டும் தான் இருக்கு. இன்ஸ்டா அக்கௌண்ட் நான் என்னோட பர்சனல் லேப்டாப்ல யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்காக தான். ஓகே, தே வில் மானிட்டர், சோ தட்ஸ் வை. ஓகே ஓகே புரியும் நினைக்கிறேன். பாலாஜி கரெக்டா? எல்லாருக்குமே இருக்கு. ரைட். ஓகே பிரதர். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் என்னோட சின்ன ரெக்வஸ்ட் தான் என்னன்னா, நான் இல்லை இப்போ பிரபாகரனும் சம்திங் வினோத் டவுட் கேட்டாலும் அதை இல்லைன்னா எனிஒன் இல்லை ஆல் அப்படின்னு கேட்டா கூட அன்மியூட் பண்ணி ஃபர்ஸ்ட் திங் அதை ரெஸ்பான்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு இல்லை என்னைக்குமே அது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹியூஜ் இம்பாக்டா இருக்கும். என்னன்னா எப்படி சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் லைன் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஃப்ளோ எந்த டயக்ராம் எதுவுமே தெரியலனா கூட அவங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தா போதும் அதை அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம கிளாஸ் அட்டன் பண்றோம், ஸோ மானிட்டரிங் பண்றோம், ரெக்கார்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம்னா எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டீங்க. நான் ஃப்ராங்கா சொல்றேன், ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் சொல்றேன். எல்லாமே ஃபுல் ஃபிளெஜ்டா டெக்னிக்கல் நாலேஜா வச்சிருப்பாங்க, பட் ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஐடியாவே இருக்காது. ஃபர்ஸ்ட் திங் ஸ்கிரீன் ஷேர் பண்ண வராது ப்ரோ. நான் ஃப்ராங்கா சொல்றேனே, அவங்க ஸ்கிரீன் ஷேர் எங்கேன்னு தேடிட்டு இருப்பாங்க ஆன் டைம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இஷ்யூ ஆயிருக்கு. ஸோ அதனால அன்மியூட் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணுங்க. பண்ணிட்டு எந்த கொஸ்டின்னாலும் ஸ்டார்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, எல்லாருமே கரெக்டா இருந்து சொன்னீங்க. போக போக என்ன ஒர்க் தெரியல, மேபி ஆஃபீஸ் ஒர்க்கா இல்லை வீட்டில் கமிட்மெண்ட்டா என்னன்றது தெரியல. ஓகே ஃபைன். ஏர் ஆஃப்டர் ஒரு கிளாஸ்ல இன்ட்ராக்ட் பண்ணுங்க. லாஸ்ட் 10 minutes எல்லாமே டவுட் கேளுங்க. லைக் வினோத், ராமலிங்கம் அண்ட் பிரபாகரன் சம்திங் காலேஜ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் ரிமைனிங் பீப்புள்ஸ் எல்லாமே கேட்க ஆரம்பிங்க. லாஸ்ட் 10 minutes. ஓகே, ஸோ நடுவில் இன்ட்ராக்ட் பண்ண வேணாம். ஏன்னு சொன்னா ஒரு ஃப்ளோ போயிட்டு இருக்குன்னா அந்த ஃப்ளோ நம்ம கரெக்டாக முடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் சில பேருக்கு நல்லா புரிஞ்சிடும், சில பேருக்கு புரியாது. புரியணும் டக்குன்னு எழுதி டவுட் மாதிரி ஒன்று கொஸ்டின் மார்க் போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே லாஸ்ட் 10 minutes சதீஷ் இது மாதிரி எனக்கு டவுட் இருக்கு, நீங்க டேரக்டாக கேட்டீங்கன்னா கிளாரிஃபை பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஸோ இட்ஸ் ஓவர். ஸோ எனிஒன் எனி டவுட்? ஹலோ? இல்ல ஜி, டவுட் we will create the login and we'll let you know. யா ஓகே. பரவலா
நம்ம கிளவுட் சொல்லுங்க. டெக்னாலஜினாவே நம்ம இது வரைக்கும் AWS அஸ்யூர் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கூகுள் கிளவுட் பார்ட்னர் அவ்வளவா கேள்விப்பட்டதில்ல. ஸோ நிறைய கம்பெனிஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலையா இல்ல கூகுள் ஆல்ரெடி நம்ம ரெக்குயர்மெண்ட் கம்மி ப்ரோ. இப்போ நான் சிம்பிளாவே சொல்றேனே, ஏர்டெல், ஜியோ, இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் ப்ரொவைடர் இருக்காங்க. ஐ மீன் ஐடியா, வோடஃபோன் அந்த மாதிரி இருக்காங்க. நம்ம ஏன் வந்து ஏர்டெல், ஜியோ மட்டும் எடுத்துக்கிறோம்? அவங்க கொடுக்குற அந்த டவர் ஃபீச்சர்ஸ் அதிகம், எங்க போனாலும் டவர் இருக்கும், அவைலபிலிட்டி, நெட்வொர்க் அவைலபிலிட்டி. ஆமா, இது மாதிரி நிறைய நம்மளுக்கு ஃபியூச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பாக்குறோம் இல்லையா, அதுதான் AWS ப்ரொவைட் பண்றது. AWS வந்து பாத்தீங்கன்னா பீக்ல இருக்கிறது, எல்லாமே ப்ரொவைட் பண்ணும் A to Z. நான் என்கிட்ட மேனேஜ்மெண்ட் அதாவது கன்சோல் பேஜ் இல்லைன்றதால ஓப்பன் பண்ணி காமிக்க முடியல. நாளைக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ அதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி சர்வீஸ்லாம் அப்ராக்சிமேட்டா 200 சர்வீசஸ் மேல ப்ரொவைட் பண்றாங்க. ஒரு இன்ஃப்ராக்கு 7 to 8 சர்வீசஸ் ஏன்னா எல்லாமே எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதனாலதான் AWS அஷூர்லாம் பீக்ல இருக்கு. கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் அதாவது GCP வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ரெக்குயர்மெண்ட் கொஞ்சம் ரேர் தான். அது வந்து நம்மளோட அப்ராட்ல இருந்தா மேபி வருவாங்க. நம்ம இன்டர்னல் ஐ மீன் நம்ம ஸ்டேட்ல இருக்கிறவங்க யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஃபீச்சர்ஸ் கம்மி, அதுக்காக தான். கம்மி இல்ல, அது ஒன் ஆஃப் த கிளவுட் ப்ரொவைடர் தான். பட் ஆனா நம்ம AWSல கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும் எல்லாமே, அமௌண்ட் வைஸ் எல்லாமே. ஓகே ஃபைன். இன்னைக்கு ரெக்கார்டிங் பிஃபோர் 12 or 1 PM குள்ள உங்களுக்கு அப்லோட் ஆயிடும். நான் மோகன்கிட்ட கேட்டுட்டு டிரைவ் அப்லோட் பண்ணிட்டு எல்லாமே நான் கொடுக்குறேன். தென் ஏதாவது டவுட்னாலும் குரூப்ல நீங்க ஃப்ராங்கா கேட்கலாம். மோகன் இருக்காங்க, அட்மின் டீம் இருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம், நீங்க கேட்கலாம். ஸோ சுரேஷ் அஸ்வல் உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். ஸோ எந்த மாதிரி டைமிங்ன்றதுலாம் ஓகேனாலும் ரிவ்யூ போடுங்க. ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் டே இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ ஹோப் யூ டுமாரோலேருந்து 8:05 ஜாயின் பண்ண பாருங்க. நம்ம 9:05 முடிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கும் டிலே ஆகாது, எனக்கும் டிலே ஆகாது. ஏன் நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் உங்களுக்கும் சொல்லிட்டு, ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஓகே 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 ஜி, ஓகே ஜி, ஓகே ஜி, ஓகே ஃபைன். தேங்க்யூ Okay. தேங்க்யூ ஃபார் ஆல். தேங்க்ஸ். தேங்க்யூ. Thank you all. ஐயா. Thanks.